ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எசென்ஷியல் ட்ரக் கான்செப்ட் அண்ட் சில ட்ரக் கான்செப்டோட டெஃபினிஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் ஒன் அஃபினிட்டி ஆஃப் த ட்ரக். ஸோ அஃபினிட்டி ஆஃப் அ ட்ரக்னா என்னென்னா, ஒரு ட்ரக்கு அதுக்கான ரெசப்டார் கூட போயிட்டு ஆக்குப்பை பண்ணி ஆக்டிவேட் ஆகிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இமேஜில் காட்டியிருக்க மாதிரி, ஸோ ரெசப்டார் அது மேலே இருக்கிறது ட்ரையாங்கிள் ட்ரக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இட் கேன் அட்டாச் ஆக்குப்பை பண்ணி ஆக்டிவேட் ஆகலாம். இதுவே அது ஒரு ரவுண்ட் ஷேப்பாக இருந்தால் இட் கேன் ஆக்குப்பை த பிளேஸில். ஸோ ஆக்குப்பை பண்ணலன்னா அது எப்படி ஆக்டிவேட் ஆகும்? ஸோ ஒரு ட்ரக் அதோட ரெசப்டாரில் ஆக்குப்பை பண்ணி ஆக்டிவேட் ஆகிறது தான் அஃபினிட்டி ஆஃப் அ ட்ரக். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எஃபிகசி ஆஃப் அ ட்ரக். அதாவது இந்த எபிலிட்டி ஆஃப் அ ட்ரக் வந்துட்டு ப்ரொடியூஸ் அ டிசையர் பெனிஃபிஷியல் எஃபெக்ட், அதுக்கான ஒரு பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ணுறதா வந்து எஃபிகசி ஆஃப் அ ட்ரக். எஃபிகசினா வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு எஃபெக்டிவ். அதோட எஃபெக்டே மேக்ஸிமமாக இருக்கும். இங்கே பாருங்களேன், நான் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிற மாதிரி, ஸோ XY கிராஃப் பாருங்கள், கீழே ட்ரக் கான்சன்ட்ரேஷன், மேலே ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஹேஸ் அ 100% எஃபிகசி when compared to Z and Y. ஸோ இதான் வந்துட்டு எஃபிகசி ஆஃப் அ ட்ரக். ஒன்றும் இல்லை, அந்த ட்ரக்கு வந்துட்டு மேக்ஸிமம் எஃபெக்ட் வந்துட்டு எப்போ கொடுக்கும் அப்படின்றதான் வந்து எஃபிகசி ஆஃப் அ ட்ரக். ஓகே, தென் பொட்டன்சி ஆஃப் அ ட்ரக். ரெண்டுமே டிஃப்ரெண்ட். பொட்டன்சி ஆஃப் அ ட்ரக் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு வந்து தேவைப்படுது நான் நினைக்கிற டிசையர் ரெஸ்பான்ஸை வந்து தரத்துக்கு. ஓகேவா? ஸோ பொட்டன்ட்னாலே பவர்ஃபுல் இன் ஸ்மால் டோஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், பியூமிட்டாடின் வந்து 1 mg அது வந்துட்டு சேம் டயூரிட்டிக் எஃபெக்ட் தருமா when compared to 50 mg of furosemide. ஓகேவா? ஸோ 1 mgக்கும் 50 mgக்கும் எவ்வளோ டிஃபரெண்ட் இருக்குது. பட் இது பாருங்கள், இந்த பியூமெட்டாடின் வந்துட்டு 1 mgலேயே வந்து டிசையர் எஃபெக்டை வந்து கொடுக்குது. ஸோ எங்கேயும் கிராஃபில் நான் தான் போட்டிருக்கேன். ட்ரக் ஏ 5 mgக்கு வந்து ஹை பொட்டன்சி இருக்குது when compared to ட்ரக் பி விட் இஸ் 50 mg. ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட். ஓகே, டோஸ் ரெஸ்பான்ஸ் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஸோ இந்த பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது டோஸ் ஆஃப் அ ட்ரக். அதாவது ஒரு நம்ம கீழே பாருங்க, டோஸ் இன்க்ரீஸ் ஆக மேலே ரெஸ்பான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதை நம்ம சொல்கிறோம்ல, இதான் அந்த கிராஃப் மூலமாக சொல்கிறது தான் டோஸ் ரிலேஷன்ஷிப் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று கிரேடட் டோஸ் ரெஸ்பான்ஸ் ரிலேஷன்ஷிப், குவான்டல் டோஸ் ரெஸ்பான்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ நான் கிராஃபில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கிராஃபில் இருக்க வந்துட்டு கிரேடட் தான். ஸோ அதோட கர்வ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஹைப்பர்போலிக் கர்வாக இருக்குது டோஸ் வெர்சஸ் ரெஸ்பான்ஸுக்கு. நெக்ஸ்ட் குவான்டல்னா வந்து என்னென்னா லாக் வெர்சஸ் ரெஸ்பான்ஸ் போடுவோம் நம்ம கிராஃபே. ஸோ அப்போது நமக்கு சிக்மாய்ட் கர்வ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஜஸ்ட் டு நோ இந்த திங்ஸ்லாம். தென் வாட் இஸ் பிளாசிபோ எஃபெக்ட்? டம்மி மெடிசன் தான், உள்ளே ஒன்றுமே இருக்காது. பட் இது வந்துட்டு ஒரிஜினல் ட்ரக் மாதிரியே வந்து நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் தரும். இது வந்து எதை பொறுத்திருக்குன்னா, ஒரு பேஷண்ட்டோட சைக்காலஜியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம வெறும் ட்ரக்கு கொடுத்தாலுமே அது வந்து அவங்க ட்ரக்குன்னு வெறும் சாக்லேட் சம்திங் அதே மாதிரி வந்து கொடுக்குறோம், ட்ரக் மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஒரிஜினல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க செஸ்ட் பெயின் இருக்குது, செஸ்ட் பெயின் அப்போது நம்ம வந்துட்டு ட்ரக்கு தரோம். ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு செஸ்ட் பெயின் சரியாயிடுது, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ அப்போது நம்ம கொடுத்தது சாக்லேட், பட் அது அவங்களுக்கு தெரியல, அவங்க ட்ரக்குன்னு நினச்சிருந்தாங்கன்னா அதுதான் பிளாசிபோ எஃபெக்ட், சிம்பிளாக. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, நோசிபோ எஃபெக்ட். அதாவது நம்ம இங்கே ட்ரக்கே உண்மையான ட்ரக் தான் கொடுத்துருப்போம், ஆனால் பேஷண்ட்டுக்கு அந்த ட்ரக்கு மேலே ஃபெய்த் இல்லை, நம்பிக்கை இல்லை. அதான் வந்து நோசிபோ எஃபெக்ட். ஓகே, தென் வாட் இஸ் பயோ அவைலபிலிட்டி? இந்த அமௌண்ட் ஆஃப் ட்ரக் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ட்ரக் வந்து நம்ம சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு என்டர் ஆயிருக்கு, அதுதான் வந்து பயோ அவைலபிலிட்டி. ஓகே, தென் வாட் இஸ் ப்ரீ சிஸ்டமேட்டிக் மெட்டபாலிசம் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம்? ஆல்ரெடி பார்த்துருந்தோம் நம்ம ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ட்ரக்கு வந்து மெட்டபாலிசம் வந்து ஆகும் லிவரில் பிஃபோர் ரீச் சிஸ்டமிக் சர்க்குலேஷன், தட் இஸ் கால்ட் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம். எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம ஒரு ட்ரக்கு வந்து எடுக்கிறோம். ஓகேவா? ட்ரக் அப்சர்வ் ஆகுது,
லிவரில் போய் பிரேக் டவுன் ஆகிடுது. ஸோ நம்ம ஒரு 500 mg தரோம்னா அது லிவரில் போய் மெட்டபாலைஸ் ஆகிட்டு ஒரு 200 mg தான் வந்து பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே வந்துட்டு போகும். ஸோ அப்படி ரிடக்ட் ஆகி போகுது இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட் போஸ்ட் மெட்டபாலிசம். ஸோ எக்ஸாம்பிள் நைட்ரோகிளிசரின். ஸோ நைட்ரோகிளிசரின் அதிகமாக ஃபர்ஸ்ட் போஸ்ட் மெட்டபாலிசம் ஆகும். அதனால தான் அது சப்லிங்குவல் ரூட்டில் கொடுக்குறோம் நம்ம. ஓகே, தென் ப்ரோட்ரக்னா என்ன? ஸோ ப்ரோட்ரக்னா வந்து என்னென்னா, அது வந்து ஒரு இன்ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் ட்ரக். அது வந்து ஆக்டிவ் ஃபார்மாக வந்துட்டு மாறும். அதான் வந்துட்டு ப்ரோட்ரக். ஓகேவா? ஸோ ப்ரோட்ரக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ லியோடோப்பா வந்துட்டு இன்ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் அ ட்ரக். அது நம்ம உடம்புல போய் பிரேக் டவுன் ஆனனே டோப்பமைனாக ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ட்ரக்கு ப்ரோட்ரக். ஸோ அந்த ப்ரோட்ரக் தான் லியோடோப்பா. ஸோ நம்ம பிளட் ஸ்ட்ரீம் மெம்பரின்குள்ளே போகுது, கெமிக்கல் கன்வர்சேஷன் டோப்பமைனா மாறுது. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பிரெக்னிசோலோனா மாறுது. எனராப்ரில்லேட்டா மாறுது. ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? நீட் டு நோ, தட்ஸ் இட். ஓகே, தென் தெரப்பியூட்டிக்கல் ட்ரக் மானிட்டர் அப்படின்னா என்ன? டிடிஎம்ன்றது ஸோ ட்ரக் தெரப்பி எப்படி சொல்கிறது, நம்ம பிளாஸ்மாவில் எவ்வளோ ட்ரக் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணுவோம் பிளட் எடுத்து. அதான் வந்து தெரப்பியூட்டிக்கல் ட்ரக் மானிட்டரிங். நெக்ஸ்ட்டு ஆர்ஃபன் ட்ரக். ஆர்ஃபன் ட்ரக்னா என்னென்னா, அது வந்து டயக்னோசிஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் ரேர் டிசீஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். லைஃப் சேவிங் ட்ரக்ஸ்னு சொல்லுவோம். சில எக்ஸாம்பிள் 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி. டிஜாக்சின் ஆன்டிபாடி, ஃப்ரோமிபெசோல், நைட்ரேட், அண்ட் சம் ஆஃப் திஸ் சோடியம் தயோசல்ஃபேட், திஸ் ஒன் ஆல். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு 11 டெஃபினிஷன் பார்த்துருக்கோம்.